ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நம்ம போன வீடியோஸில் பாராளுமன்றம் அதை பற்றி ஃபுல்லாக ஒரு 7-8 வீடியோவில் பார்த்தோம். அதற்கப்புறம் மாநில சட்டமன்றம் அது ஒரே வீடியோ தான். ஏன்னா பாராளுமன்றத்தோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாருமே மாநில சட்டமன்றத்துக்கும் பொருந்தும் வித் சேஞ்சஸ். அஃப்கோர்ஸ் அங்கே பிரசிடென்ட்னா இங்கே கவர்னர், அங்கே பிரைம் மினிஸ்டர்னா இங்கே சீஃப் மினிஸ்டர், அங்கே லோக்சபானா இங்கே அசம்பிளி, அங்கே ராஜ்யசபானா இங்கே எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கோ அங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதெல்லாம் ஒரே மாதிரியான ப்ரொவிஷன்ஸ். அஃப்கோர்ஸ் வித் ஃபியூ வேரியேஷன்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அபாலிஷ் பண்ணுறது, அதோட லிமிட்டட் பவர்ஸ் என்ன, அதுதான் வித்தியாசமானது. அதை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம மூன்றாவது பிரான்ச், இண்டிபெண்ட் பிரான்ச், ரைட்? சுதந்திரமா இயங்கக்கூடிய ஜுடிஷியரி. அதில் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் ஹைகோர்ட் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ். அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி நம்மளுது. பட் சுப்ரீம் கோர்ட்டை டீட்டெயில்டாக பார்த்துட்டு ஹைகோர்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிப்படை உரிமைகள் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட அப்ரோச். என்னோட புத்தகத்துலையும் இப்படி தான் இருக்கும் அந்த அப்ரோச். நம்ம கிளாஸும் அப்படி தான் இருக்குது, நம்ம வீடியோஸும் அப்படி தான் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரதானமாக புரிஞ்சிக்க வேண்டியது 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட்டு அதோட காம்போசிஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட்னா என்ன, எவ்வளோ ஜட்ஜஸ் என்ன, அதோட காம்போசிஷன். குவாலிஃபிகேஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆவதற்கு என்ன குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல், அவங்களை எப்படி நீக்கலாம் அந்த பதவியிலிருந்து. அண்ட் ஃபைனலா அவர்களுடைய பவர்ஸ், அவங்களுடைய எந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன. இது 3 விஷயங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேருந்து வர கேள்விகளையும் எழுதலாம், மெயின்ஸ் கேள்விகளையும் எழுதலாம் நீங்கள், ரைட்? இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுலாம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த காம்போசிஷன், குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் இதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ரிமூவல் அண்ட் என்ன அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் என்ன, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்னால அவங்க இண்டிபெண்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கான சுதந்திரத்தை நிச்சயப்படுத்துவதற்காக அரசியல் அமைப்பில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதை ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன், அவங்களுடைய எவ்வளவு தூரம் அவங்களோட பவர்ஸ் உண்டு, அவங்களோட எக்ஸ்டென்ட் ஆஃப் பவர் என்ன, அதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை பற்றி, உச்ச நீதிமன்றத்தை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்போசிஷன். There shall be a Supreme Court of India. இந்தியாவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கும். And consisting of a chief justice and until parliament by law prescribes a larger number of not more than 7 other judges. அதாவது அரசியலமைப்பு துவங்கிய பொழுது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிளஸ் 7 நீதிபதிகள் இருந்தாங்க. ஆனா அதற்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தோட நம்பர் ஆஃப் நீதிபதிகளை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு, அதிகப்படுத்துவதற்கான உரிமை யாருக்கு இருக்கு? பாராளுமன்றத்துக்கு. ஒரு சட்டம் இயற்றி பாராளுமன்றம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். கைஸ், இது 2015 ப்ரிலிம்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்? பார்லிமெண்டா, பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா, இல்லைனா வேற ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸ். ஆக்சுவல் ஆன்சர் என்ன அதுக்கு? பார்லிமெண்ட். ஏன்னா பாராளுமன்றம் சட்டம் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட். அது 1955 7லேருந்து 10 என்னமோ ஆக்கினாங்க. அந்த மாதிரி ரெகுலரா ஜனத்தொகை பெருக பெருக, நம்பர் ஆஃப் கேசஸ் பெருக பெருக அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு தேதியில ஆஸ் பர் த 2019 அமெண்ட்மெண்ட் எவ்வளவு ஜட்ஜஸ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல? 33 ஜட்ஜஸ். ஸோ சிஜேஐ பிளஸ் 33 ஜட்ஜஸ், இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட மேக்சிமம் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு தேதியில. அண்ட் இது இந்த 33 இன்க்ரீஸ் பண்ணணும்னா யார் பண்ணலாம்? பாராளுமன்றம் இந்த சட்டத்தை அமெண்ட் பண்ண முடியும். Supreme Court shall sit in Delhi or in such other place or places as the CJI may appoint. So சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் உட்காரும். வேற ஏதாவது இடங்கள்ல அமர்வுகள், ரைட், கிளைகள். இப்போ மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு மதுரை கிளை இருக்கு, பாம்பே உயர் நீதிமன்றத்துக்கு நாக்பூர்ல ஒரு கிளை இருக்கு. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்கேயாவது கிளைகள் இருக்கிறதா? பெஞ்சஸ் கிடையாது. பெஞ்ச்ன்றது நத்திங் பட் பிரான்ச். அது மதுரை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாக்பூர் கிளை. அந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு எங்கேயாவது கிளைகள் இருக்கியா? இல்லை.
எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. அதுதான் உச்சநீதிமன்றத்தோட டேக்லைனா இருக்கலாம். ரைட்டுங்களா? ஏன்னா யார் இதை உண்டு பண்ணலாம்? சீஃப் ஜஸ்டிஸ் கிரியேட் பண்ணலாம், பட் வித் த ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட். அதாவது மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்த பிறகு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மற்ற இடங்கள்ல கிளைகளை நிறுவலாம். அரசாங்கம் இதுக்கு ரெடி. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி, டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி, அந்த வீடியோ பாத்தீங்களா? லாஸ்ட் வீடியோ, அதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு முன்னால வீடியோ, அது பார்க்கலன்னா அதை போய் பாருங்க, அதை புத்தகத்துல படிங்க. டிபார்ட்மெண்ட்லி ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பாராளுமன்ற குழுக்கள்ல சட்டத்துறைக்குண்டான குழு, அந்த குழுவும் சரி, லா கமிஷன், ரைட், அது வந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்ற ஒரு கமிஷன். அந்த லா கமிஷனும் பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க, கிளைகள் அமைக்கணும். அட்லீஸ்ட் ரீஜனல் பிரான்ச்சஸ், சென்னையில ஒரு கிளை, பாம்பேல ஒரு கிளை, கல்கட்டால ஒரு கிளை. கிளைகள் அமைப்பதனால என்ன அட்வான்டேஜ்? மக்களுக்கு ஈஸியா ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதாவது இப்போ வந்து எதுக்குங்க மதுரையில் ஒரு கிளை வச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு? ஏன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா தூத்துக்குடியில் இருக்கிறவரோ, கன்னியாகுமரியில் இருக்கிறவரோ, திருநெல்வேலியில் இருக்கிறவங்களோ கிளம்பி சென்னை வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. மதுரை கிளையிலேயே போயிட்டு அதை ஃபைல் பண்ணலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்டிஸ் வந்து மக்களுக்கு, நீதி வந்து மக்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதற்கு கிளைகள் வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்கும். பெரிய மாநிலங்கள்ல நம்ம ஹைகோர்ட்ல வரும்போது பார்க்கலாம் எப்படி கிளைகள் இருக்கு, எந்தெந்த மாநிலத்தை தாண்டியும் சில ஹைகோர்ட்டுக்கெல்லாம் கிளைகள் இருக்கு, ஏன் இருக்கு அப்படின்றத நம்ம ஹைகோர்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். பட் உச்சநீதிமன்றத்துக்கு கிளைகள் வைத்தா கண்டிப்பா ஜஸ்டிஸ் சீக்கிரம் நடக்கும். ஓரளவுக்கு மக்கள் வந்து இங்கேருந்து டெல்லி கிளம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பீல் கேசஸ், ஹைகோர்ட்ல இருந்து வர உயர் நீதிமன்றத்துல இருந்து கிட்டத்தட்ட 70,000 கேஸ்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அதுல நிறைய கேசஸ் வந்து அப்பீலா இருக்கும். ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீல்ல போறது. அதெல்லாம் இந்த கிளைகள்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல வந்து அரசியல் அமைப்பு சார்ந்த கேள்விகள் கொண்ட கேசஸ் மாத்திரம் உச்சநீதிமன்றத்துல டெல்லியில இருக்கிற அமர்வுக்கு போச்சு அப்படின்னா ஃபாஸ்டரா கேசஸை டிஸ்போஸ் பண்ண முடியும். இதுதான் அட்வான்டேஜ். ஆனா உச்சநீதிமன்றம் வந்து தங்களோட கண்ட்ரோல் டைல்யூட் ஆயிடும். கிளைகள் இருந்ததுன்னா வந்து அந்த ஓவரால் கண்ட்ரோல், சீஃப் ஜஸ்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஓவரால் கண்ட்ரோல் வந்து குறைந்து விடும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக உச்சநீதிமன்றம், ஏன்னா யார் பரிந்துரை பண்ணோம் ஃபர்ஸ்ட் கிளைகளை அமைப்பதற்கு? உச்சநீதிமன்றம் பரிந்துரை பண்ணாதான் அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளிக்க முடியும். அரசாங்கம் தயாரா தான் இருக்கும். இப்போ உச்சநீதிமன்றம் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, தலைமை நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா கிளைகளை அமைச்சிடலாம். அமைச்சா என்ன பயன்கள்? அதான் பயன்கள். என்ன, எதனால உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி வேணான்னு நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் குறைஞ்சிரும், அவங்களுடைய அதிகாரம் ஓவராலா ஜட்ஜஸ் மேல இருக்கிறது குறைந்து விடும். அதனால கிளைகள் வேணான்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம கன்க்ளூஷன்ல இந்த கேள்வி ஒருவேளை மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டா கண்டிப்பா அட்லீஸ்ட் ரீஜனல் பிரான்ச்சஸ், ஒரு ரீஜனல் பிரான்ச்சாவது அமைச்சு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதற்கேற்ப மற்ற ரீஜன்ஸ்லயும் அந்த கிளைகளை வந்து அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ என்ன தகுதிகள்? உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி ஆவதற்கு என்ன தகுதி? A person shall not be qualified for appointment as a judge of the Supreme Court unless he is a citizen of India. அதாவது இந்திய குடியுரிமை கொண்டவராக இருக்கணும்ன்றது வந்து எல்லாத்துக்குமே தகுதி. அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு பதவி வகிக்கணும்னா இந்திய குடிமகனாலோ இல்லைன்னா குடிமகளாக தான் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன 3 தகுதிகள் இருக்கிறது. 5 years as a judge of high court, ஒரு உயர் நீதிமன்றத்திலேயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றம், ஏன்னா ஒரு உயர் நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு உயர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரைட்? அது மொத்தமா தொடர்ந்து 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றத்திலேயோ இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்கள்லயோ தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியா இருந்தா 99.9% கிட்டத்தட்ட எல்லா ஜட்ஜஸுமே 1-2, அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஸ் யூ லலித் வந்து டைரக்டா வழக்கறிஞர்ல இருந்து வக்கீலானவர், நீதிபதியானவர். அதே மாதிரி ஜஸ்டிஸ் இந்து மல்ஹோத்ரா அப்படின்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்ல இருந்து டைரக்டா நீதிபதியானவங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸெப்ஷன். கிட்டத்தட்ட 99% உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு, மினிமம் 5 ஆண்டுலயே ஆவாங்கன்னு அவசியம் இல்லை, அதுல இருந்து ப்ரொமோட் ஆகி போறவங்க தான் உச்ச நீதிமன்றத்துக்கான நீதிபதிகள். ஆர் அட்லீஸ்ட் 10 years as an advocate of a high court. ஸோ கைஸ், இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிய வேண்டியது, யூபிஎஸ்சி எக்ஸாமில் இந்த இல்லைனா டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஹைகோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்னு மாற்றி போடுவாங்க. 10 years as an advocate of சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அது தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்கு?
10 years as an advocate of high court தான் சொல்லியிருக்கு. ஆனா யாருமே ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்துல இருந்து டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியா எனக்கு தெரிஞ்சு ஆனதே கிடையாது. யூசுவலா சுப்ரீம் கோர்ட்ல, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் a superior court. ஸோ ஹைகோர்ட்ல 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்தா போறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகலாம். நான் சொன்ன மாதிரி இந்து மல்ஹோத்ரா, யூ லலித்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் வழக்கறிஞரா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட 50வது in their 50s they become judges, late 50s, 55 வயதுக்கு மேல அவங்க நீதிபதி ஆனாங்க. 65 வயசுல ரிட்டையர் ஆனாங்க. ஸோ ஆனா குவாலிஃபிகேஷன் படி கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? 10 years as an advocate of high court minimum, or in the opinion of the president a distinguished jurist. இதை உபயோகப்படுத்தியதே கிடையாது. distinguished juristனா என்ன? சட்டம் சார்ந்த விஷயங்கள்ல, நீதி சார்ந்த விஷயங்கள்ல வல்லுனர், அதுதான் distinguished jurist. ஆனா இந்த ஒரு கண்டிஷன்ல யாரையுமே இது வரைக்கும் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 தகுதிகள் உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஆவதற்கு: 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருப்பது, ஆர் 10 ஆண்டுகள் ஒரு உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருப்பது. உயர் நீதிமன்ற வழக்கறிஞரை யாரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரை உயர் நீதிமன்ற நீதிபதி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாரு. ஆனா தகுதிப்படி அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்கு? 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தோட வழக்கறிஞராகவே இருந்தாலே போறோம். உபயோகத்துல யூஸ்வலா பண்ண மாட்டாங்கன்னாலும் நீங்க வேர்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிரிலிம்ஸ்ல அதை செக் பண்ணாங்கன்னா யூ ஷுட் பி கிளியர். அண்ட் ஒரு வல்லுனர், சட்டம் நீதித்துறை சார்ந்த ஒரு வல்லுனர், டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், இதுதான் தகுதிகள், ரைட்? அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், ஓய்வு பெறும் வயது 65 உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. ஸோ இப்போ இதுல அப்பாயின்மெண்ட், இதை பத்தி நான் ரொம்ப சிம்பிளா இந்த டேபிளோட சேர்ந்து அது எப்படி வந்தது அப்படின்றத என்னோட புத்தகத்துல தெளிவா விளக்கியிருப்பேன். அதோட சாராம்ச சம்மரியை நான் இங்க சொல்றேன், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க அந்த புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சிம்பிளா, ரொம்ப குழப்பாம, ரொம்ப சிம்பிளா புல்லட் பாயிண்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எல்லா விஷயத்தையுமே. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு புரியும். நீங்க புத்தகத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா இன்னும் சுலபமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். பட் எனிவேஸ், ஸோ அப்பாயின்மெண்ட், அதாவது அரசியலமைப்புல ஆர்டிகல் 124ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் ஷால் அப்பாயிண்ட் தி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ யாரு நியமனம் பண்ணுவாங்க ஜட்ஜ? ஜனாதிபதி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பரிந்துரையின் பேர்ல பிரசிடென்ட் ஷால் அப்பாயிண்ட் த ஜட்ஜஸ். ஆனா அதற்கு முன்னாடி he will consult, he shall consult such number of judges of the Supreme Court or High Court as he may deem necessary. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகள், இல்லைன்னா ஒருவேளை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை கன்சல்ட் பண்ணணும்னாலும் கன்சல்ட் பண்ணலாம், provided in the matter of appointment of a judge other than the chief justice shall always be consulted. அதாவது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை தவிர வேற எந்த நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் தலைமை நீதிபதியை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி ஆகணும், ரைட்? அவரோட கலந்தாலோசிக்கணும் அப்படின்றது தான் அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். அதாவது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப்டர் கன்சல்டேஷன். யாரோட கன்சல்ட் பண்ணி ஆகணும்? கண்டிப்பா வித் சிஜேஐ. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மரபுப்படி, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அது மரபை ரீட்ரேட் பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம். யாரு ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆறாரு அப்படின்னா அதற்கு அப்புறம் யாரு சீனியாரிட்டி படி ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்காங்களோ, யாரு சீனியர் மோஸ்டோ, அவங்க தான் சிஜேஐ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜஸ்டிஸ் போப்டே இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகும்போது ஜஸ்டிஸ் ரமணா, அவர் தான் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? ஜஸ்டிஸ் ரமணாவை தலைமை நீதிபதியா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அது மரபு. முதல்ல அது 2 முறை தான் மீறப்பட்டிருக்குங்க. 1973ல கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட் வந்த உடனே ஒரு 3 சீனியர் ஜட்ஜை சூப்பர் சீட் பண்ணி ஏஎன் ரே அப்படின்றவரை ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ரைட்? அதற்கு அரசியல் காரணங்கள் உண்டு, பட் அது ஒரு வாட்டி நடந்தது. அதே மாதிரி 1976ல நெருக்கடி நிலையின் பொழுது, எமர்ஜென்சியின் பொழுது
ஜஸ்டிஸ் கண்ணா அப்படின்ற ஒரு அப்பாயிண்ட் பண்ணாம சூப்பர் சீட் பண்ணி இன்னொரு ஜூனியர் ஜட்ஜை தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த 2 முறை தான் நடந்திருக்கு. 1973 ஒரு வாட்டி, 1976 ஒரு வாட்டி. மற்ற நேரங்கள் எல்லாம் மரபுப்படி முதல்ல, இப்ப அது மரபு கிடையாது, இப்ப அது செகண்ட் ஜட்ஜஸ் கேஸோட தீர்ப்பு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லிட்டாங்க, யாரு ரிட்டையர் ஆன உடனே ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறாரு அப்படின்னா அதற்கு அடுத்து யாரு சீனியரா இருக்காங்களோ ஃபிட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அவங்க தான் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படணும், அது தொடரணும் அப்படின்ட்டு செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சிஜே அப்பாயிண்ட் பண்றதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ போப்டே இருந்தாரு, போப்டே ரிட்டையர் ஆகும்போது ரமணா சீனியர் மோஸ்ட், ரமணா சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு. ரமணா ரிட்டையர் ஆகும்போது யூ லலித் சீனியர் மோஸ்ட், அவரு கிட்டத்தட்ட 96 நாட்கள் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு லலித்ன்றவர். ஏன்னா அவருக்கு 65 வயசு ஆக போகுது. ஆனா ஒரே ஒரு நாளா இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு அவர் தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் நெக்ஸ்ட் சீனியர் மோஸ்ட். புரியுதுங்களா? ஸோ ரமணா ரிட்டையர் ஆகும்போது யூ லலித் சீனியர் மோஸ்ட், அவருக்கு 96 நாட்கள் தான் இருந்தது ரிட்டையர் ஆகுவதற்கு. இருந்தாலும் அந்த 96 நாட்கள், 96 நாட்களோ அவரு தலைமை நீதிபதியா இருந்தாரு. அவரு ரிட்டையர் ஆகும்போது சந்திரசூத இப்போ தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிஜேஐ பொறுத்த வரைக்கும் தெளிவு, யாரு ரிட்டையர் ஆனோன்னா யாரு சீனியர் மோஸ்டோ அவங்க தான் ஜட்ஜ். புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த ஜட்ஜஸ், மற்ற ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்ட் பண்ணி ஆகணும் பிரசிடென்ட். இது ஏங்க இது கொடுத்தாங்க? ஏன்னா ஜட்ஜஸ்க்கு தான் அவங்களோட ஜூனியர்ஸை பத்திலாம் தெரியும். ஹைகோர்ட்லேருந்து ஒருத்தர் எலிவேட் பண்ண போறீங்கன்னா அந்த சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஓகே இவர் எப்படி தீர்ப்பு எழுதுறாரு, இவர் ஒழுங்கா எழுதுறாரா, இவர் கொஞ்சம் போதுமான அளவு உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆவதற்கு அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கிறதா, இதெல்லாம் அவங்களால நிர்ணயிக்க முடியும். ரைட். அதனாலதான் பிரசிடென்ட்ன்றது யாரு? எக்ஸிகியூட்டிவ் ஹெட். அமைச்சரவை பரிந்துரையின் பேர்ல தான் அவர் எல்லாத்தையும் பண்ண போறாரு. இதையும் அவர் அதை பற்றி தான் பண்ணுவாரு. ஸோ எக்ஸிகியூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணுது ஜட்ஜஸ. ஆனா அதற்கு முன்னால ஜுடிஷியரியோட கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல எக்ஸிக்யூட்டிவ் யார் பிரதமரோ, அதுக்கப்புறம் அந்த எம்பரர் அரசர் பிரதமர் சொல்றது பேர்ல, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றது பேர்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூகேல ஒரு கமிஷன் இருக்கு, அந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணும், அதன்படி அரசாங்கம் கிங்குக்கு ராஜாவுக்கு பரிந்துரை பண்ணும், ராஜா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆனா அங்க ஒரு கமிஷன் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. அதே மாதிரி தான் என்ஜேஏசி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. நான் அதுக்கு வரேன் கடைசியில. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பரிந்துரைப்பாரு, ஆனா செனட் அங்க இருக்கிற நம்மளுடைய மாநிலங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற அங்க இருக்கிற செனட், அந்த மாநிலங்களோட அவை, அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாதான் அந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதனால என்ன ஆயிடுச்சுங்க, யூஎஸ்ல 9 நீதிபதிகள் உண்டு உச்ச நீதிமன்றத்துல. யாரு ஜனாதிபதி, அவரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா இல்ல ரிப்பப்ளிகன் பார்ட்டியா, அண்ட் யாரு செனட்டை கண்ட்ரோல் பண்றான், அதுல டெமோக்ராட்ஸ்க்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லைன்னா ரிப்பப்ளிகன்ஸ்க்கு மெஜாரிட்டி இருக்கா, இந்த ரெண்டுமே ஒரே கட்சியா இருந்தாதான் பிரசிடென்ட் அப்பாயிண்டே பண்ண முடியும் ஜட்ஜ். ஒபாமா 3 வருஷத்துக்கு திண்டாடினாரு. ஏன்னா அவரு ஜனாதிபதியா இருக்கும்போது ஒரு வேகன்சி வந்தது சுப்ரீம் கோர்ட்ல யூஎஸ்ல. ஆனா அப்ப செனட் ஃபுல்லா ரிப்பப்ளிகன் கண்ட்ரோல், அவரால் ஒருத்தர் கூட அப்பாயிண்ட் பண்ண முடியல. அதே டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே ரிப்பப்ளிகன் செனட்ல கண்ட்ரோல்ல இருந்தாங்க, அவரு ஒரு ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட், 2 கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் போயிட்டார் அவரு. ரைட். இப்ப திருப்பி அடுத்த வருஷம் இந்த ஆண்டு இறுதியில எலெக்ஷன் வருது. மோஸ்ட்லி ட்ரம்ப் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட் ஆவாருன்னு நினைக்கிறேன். பட் அது அவங்க ஊர் எலெக்ஷன், அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊர்ல எலெக்ஷன் வருது இந்த 2 மாசத்துல, அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பட் ஆனா இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதனால நீதிபதிகளை நியமனம் செய்வதில் அவ்வளவு அரசியல் கலந்திருக்கிறது யூஎஸ்ல. சரி, அதுக்கப்புறம் அதனால அவங்க ஜட்ஜஸ்லாம் அங்க இருக்கிற ஜஸ்டிஸ் சிஸ்டம்லாம் டிரான்ஸ்பரண்டா ஃபேரா தான் இருக்கு. பட் ஒரு முக்கியமான விஷயங்கள் இப்போ அபார்ஷன் பண்ணுவது, ரைட், கரு கலைப்பு பண்ணுவது சட்டப்படி குற்றம்னு ஒரு மாநிலம் சொல்லுச்சுன்னா அந்த சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னால அது செல்லாது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்கணும், தன்னுடைய கருவு குழந்தையா பெற்றெடுப்பதற்கு, இல்லைன்னா அவங்களுக்கு ஒருவேளை அது சரி வராது அப்படின்னா கருக்கலைப்பு செய்வதற்கு, அபார்ஷன் செய்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கணும் அப்படின்ட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னால உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. அதை ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க இப்போ. ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸ் 6 பேரு,
டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணது 3 பேர். ஸோ அந்த ரிப்பப்ளிகன்ஸ் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ரோ லைஃபா இருப்பாங்க, டெமோக்ராட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரோ சாய்ஸா இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் கலந்து விட்டது யூஎஸோட சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவதில் இந்த ப்ரொசீஜர் இருப்பதனால். அதனாலதான் நம்ம ஊர்ல அரசியலமைப்பு எழுதும்பொழுது பார்லிமெண்ட் இன்வால்வ்டே கிடையாது. பார்லிமெண்ட்ல தானே அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்க இன்வால்வ்டே கிடையாது. அப்கோர்ஸ் அமைச்சரவையும் வந்து பாராளுமன்றத்தில் லோக்சபால மெஜாரிட்டியில் இருக்கிற பார்ட்டி தான். ஆனா எக்ஸிகியூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணும் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் ஜுடிஷியரி. ஸோ இதுல வந்து முதல்ல 1981 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்றது 1981, செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் ஐ திங்க் 1993, தேர்ட் ஜட்ஜஸ்ன்றது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் 1998, ஃபோர்த் ஜட்ஜஸ்ன்றது என்ஜேஎஸ்சி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணது 2015. 1981 வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது ஜனாதிபதி, அதாவது மத்திய அரசாங்கம் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும், ஒரு வேகன்சி வந்ததுன்னா அதை வந்து சிஜேஐ கிட்ட அனுப்பணுமா, ஏன்னா சிஜேஐ ஷுட் பி கன்சல்டட். சிஜேஐ ரிட்டையர் ஆயிட்டாருன்னா யார் சீனியர் மோஸ்டா அவங்க அப்பாயின்மெண்ட் போயிட்டு போறாங்க. பட் சிஜேஐ தவிர வேற ஏதாவது ஜட்ஜ் அப்பாயிண்ட் வராங்கன்னா சிஜேஐ கன்சல்ட் பண்ணி ஆகணுமா. ஸோ சிஜேஐ அனுப்புவாங்க, சிஜேஐ அவரோட வியூஸை கொடுக்குறாரு, அதை ஒத்துப்பாங்க ஒத்துக்காம போக மாட்டாங்க, அது அவங்களோட இஷ்டம், அப்பாயின்மெண்ட் போயிட்டே இருப்பாங்க. இதற்கு ஒரு பொதுநல வழக்கு எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்னு ஃபேமஸா பேசப்படும் வழக்கு. அதுல அவங்க என்ன சொன்னாங்க, அந்த எஸ்பி குப்தான்றவர் என்ன சொன்னாரு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு, இது சரி கிடையாது, அரசாங்கம் தனக்கு பிடிச்சவங்களை ஜட்ஜா போட்டுக்கும், தங்களுக்கு பிடிக்காதவங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் ஜட்ஜே ஆக்காது. ரைட்? ஒரு உயர் நீதிமன்றத்துல அரசாங்கத்துக்கு எதிர்க்க ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் ஒரு நீதிபதி. ஓ, நீ எனக்கு எதிர்க்க தீர்ப்பு வழங்கினல, சரி பாத்துக்கலாம், நீ வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியே ஆக முடியாது அப்படின்ட்டு அரசாங்கம் நினைச்சிட்டாங்கன்னா அவர் ஆகவே மாட்டாரு. ஏன்னா அரசாங்கம் தானே பரிந்துரை பண்ணோம் பேர்களை சிஜேஐக்கு. சிஜேஐ வந்து இல்ல இவரை பரிந்துரை, இவரை கன்சல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இவரு வேணாம் வேற யாரோ போடுங்க, எது சொன்னாலும் அதை பத்தி கவலையப்பட வேணாம் அரசாங்கம். ஆனா இந்த கேஸ்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, இல்ல அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்துக்கு அக்கௌண்டபிள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களுக்கு அக்கௌண்டபிள், அவங்க போயிட்டு ஓட்டு கேட்கணும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா ஜுடிஷியரியில இருக்கிறவங்க அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதனால பிரைமசி, யாருக்கு முன்னுரிமை, எக்ஸிகியூட்டிவ், அமைச்சரவை என்ன டிசைட் பண்றாங்களோ அதற்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னாங்க. இது கண்டினியூ ஆயிட்டே இருந்தது 12 வருஷத்துக்கு. அப்புறம் செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், ஃபலி நரிமன் அப்படின்ட்டு ஒரு பெரிய வழக்கறிஞர், இப்போ சமீபத்தில் இறந்து போனாரு 95 வயசுல, அவர் வாதாடின கேஸ் இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். அவர் என்ன சொன்னாரு, இது சரி வராது, இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுன்னா நீதித்துறை நாசமா போயிடும். ஏன்னா அரசாங்கம் தங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள தான் வந்து ஜட்ஜ் ஆக்குவாங்க, தங்களுக்கு பிடிக்காதவர்களை திறமைசாலியாக நேர்மையாளராக இருந்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது உச்சநீதிமன்றம் இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு யூட்டர்ன் போட்டாங்க. இம்பார்ட்டன்ட் யூட்டர்ன் அது. அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட இண்டிபெண்டன்ஸ், அப்கோர்ஸ் அதுல சில பிரச்சனைகள் இருக்காது, என்னன்னு நம்ம பார்க்கலாம். பட் அந்த யூட்டர்ன் அடிச்சதுனாலதான் அந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்க ஜுடிஷியரியில, இல்ல யாருக்கு பிரைமசி, நீ ஜட்ஜஸ், நீதிமன்ற ஜுடிஷியரிக்கு தான் பிரைமசி, நீதித்துறைக்கு தான் பிரைமசி, முன்னுரிமை. கன்சல்டேஷன் என்பது கன்கரன்ஸ், வெறும் சும்மா கலந்து ஆலோசிப்பது மாத்திரம் இல்ல, அதற்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒப்புதல் அளிக்கணும் அந்த பெயர்களுக்கு. மோர் இம்பார்ட்டன்ட்லி யாரு இனிஷியேட் பண்ணுவாங்க ஒரு வேகன்சி, ஒரு வேகன்சி வந்துடுச்சு, யாராவது ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அதனால வந்து ஒரு வேகன்சி வந்துடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த லிஸ்டையே ப்ரிப்பேர் பண்றது சிஜேஐ தான். சிஜேஐ will initiate and கொலேஜியம் என்பது ஒரு குழு, பரிந்துரைக்கான குழு, அதை கிரியேட் பண்ணாங்க. அதாவது சிஜேஐ பிளஸ் 2 சீனியர் ஜட்ஜஸ் சேர்ந்த குழு தான் வந்து இந்த பரிந்துரையை அனுப்பும். அண்ட் அதை வந்து அரசாங்கத்துக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதாவது பேர் ஏன் காரணம்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பலாம். பட் அதை திருப்பி பரிசீலனை பண்ணி இன்னொரு முறை அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவர்களை நியமித்தே ஆக வேண்டும். இதுதான் செகண்ட் ஜட்ஜஸ்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்புறம் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு வழக்கு கிடையாது, ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். நம்ம இன்னும் 2 கிளாஸ் கழிச்சு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்ல பார்க்கும்பொழுது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றத பார்ப்போம். ரைட்? அதாவது ஏதாவது ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அந்த கேள்வியை பற்றி
அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பலாம். அந்த ரெஃபரன்ஸுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய பதிலை அளிக்கலாம். அந்த மாதிரி பண்ண ரெஃபரன்ஸ் அதற்கான பதில் தான் வந்து இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். இதுல செகண்ட் ஜட்ஜஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ரீஇட்ரேட் பண்ணாங்க அண்ட் கொலேஜியம் சிஸ்டமை இன்னும் விரிவுபடுத்தினாங்க உச்சநீதிமன்றத்திற்கான அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு. அதாவது இன்னைக்கு தேதியில சுப்ரீம் கோர்ட் கொலேஜியம் அப்படின்றது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்றதுக்கு, ஹை கோர்ட்டுக்கு அது கொஞ்சம் மாறும், அதை நம்ம சப்சிக்வெண்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நீதிபதி ஒருத்தர் வந்து காலியிடம் உருவாகுது, ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை நிரப்புவதற்காக கொலேஜியம் ஃபார்ம் ஆகும். அந்த கொலேஜியம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிளஸ் 4 சீனியர் ஜட்ஜஸ் அவங்க சேர்ந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அரசாங்கம் அவர்களை நியமிக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு அதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா ஏன் கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்றத திருப்பி இந்த கொலேஜியத்துக்கு எழுதணும், எழுத்து மூலமாக தெரிவிக்கணும். அதை கன்சிடர் பண்ணிட்டு மறுபரிசீலனை பண்ணிட்டு மீண்டும் அதே பேரை வந்து பரிந்துரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவரை அப்பாயிண்ட் செஞ்சாகணும். இதுதான் இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸோட சம்மரி. சரி, இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ்? ஃபுல் சுதந்திரம் இருக்கு. ஏன்னா ஜட்ஜஸ் அவங்க தான் டிசைட் பண்றாங்க, அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா யார் லிஸ்ட்டை ரெடி பண்றா? அப்பாயிண்ட் பண்ற அத்தாரிட்டி பிரசிடென்ட் தான். ஆனா யார் லிஸ்ட்டை ரெடி பண்றா? ஜட்ஜஸ், சிஜேஐ பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க தான் பரிந்துரை பண்றாங்க. அரசாங்கத்திற்கு கருத்து வேறுபாடு இருந்தா ஒரு முறை தெரிவிக்கலாம், பட் மீண்டும் இன்னொரு முறை வந்து அதையே வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். கைஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இதுக்கு நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன். இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இது இப்பயும் வந்து வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் நடுவில், சீஃப் ஜட்ஜஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில். அதனால இது எப்போ வேணா கேட்கலாம் கேள்வியா. அப்போ இந்த சம்மரி நீங்க எழுதினா போறோம், புரிஞ்சுக்குங்க. பட் எழுத போறது சம்மரி தான். அதற்கான மாடல் ஆன்சரும் என்னோட புத்தகத்துல இருக்கும். இந்த கேள்வி 2017 ஒரு முறை கேட்கப்பட்டது, இந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பத்தி. அதுக்கான மாடல் ஆன்சரும் நான் கொடுத்துருப்பேன் என்னோட புத்தகத்துல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், என்ன புரிஞ்சுக்கிறது, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு நிமானிக்ஸ் மூலமாக, அண்ட் மெயின்ஸுக்கு எப்படி வந்து இந்த விஷயங்களை வந்து 150 வார்த்தைகள் இல்லை 250 வார்த்தைகள் எழுதுறது அப்படின்றதுக்கும் இந்த புத்தகம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். கம்ப்ளீட் கோர்ஸ்வேர் ஆன்லைன் கண்டென்ட்டோட. பட் எனிவேஸ், ஸோ இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இதனால வந்து நீதித்துறையோட சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டாலும் இதனால சில பிரச்சனைகளும் வரும். ஏன்னா எதனால ஒருத்தர் பரிந்துரை பண்றாங்க, எதனால ஒருத்தர் பரிந்துரை பண்றாங்க, அந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. நீங்க ஒரு அரசாங்கத்தை போய் கேள்வி கேட்கலாம், நீ ஏன் இவனை அப்பாயிண்ட் பண்ண, நீ ஏன் அவனை அப்பாயிண்ட் பண்ணலன்ட்டு. ஜட்ஜஸை போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது, வெளிப்படைத்தன்மை கிடையாது, எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்ட்டு. இதையெல்லாம் வந்து சரி செய்வதற்காக என்ஜேஏசி, அதாவது 99வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க, சட்டத்துறை அமைச்சர் இருப்பாரு, 2 வல்லுநர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து பரிந்துரை பண்ணுவாங்க ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு அப்படின்ட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சட்ட திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் இது வந்து அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை ஸ்ட்ரக்சரான நமது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இது மீறுது இந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது என்ன? இந்த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் படி உருவாக்கின கொலேஜியம் தான். இதற்கு என்னங்க தீர்வு? கொலேஜியம்னால கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ், பட் ஆனா வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டியும் இல்ல. அதனால இதற்கு வந்து இந்த ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன், சவுத் ஆப்பிரிக்கால ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, வக்கீல்கள் இருப்பாங்க, வல்லுநர்கள் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, நீதிபதிகள் இருப்பாங்க. இதனால வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சி பலவிதமான கோணங்கள்ல இருந்து ஒரு நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணுவதற்கான டிஸ்கஷன் நடந்து அதன் மூலமாக இந்த பரிந்துரை நடக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதர் வரைக்கும் இந்த கொலேஜியம் சிஸ்டம்லயே மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கு. சிஜேஐ பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க பிரசிடென்ட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் அவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்தா. ஆனா மீண்டும் இன்னொரு முறை அதே பெயரை பரிந்துரை பண்ணால் அவங்க நிச்சயமாக as a matter of healthy convention கண்டிப்பா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். சிஜே அண்ட் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்
ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு சிஜேஏ அண்ட் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அதை நம்ம ஹைகோர்ட் கிளாஸ்ல திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அதாவது சிஜேஐ ஒப்புதல் அளிக்கலன்னா ஒருத்தர் பரிந்துரை பண்ணக்கூடாது. அந்த 4 பேர்ல 2 பேர் ஒப்புதல் அளிக்கன்னா அவங்கள பரிந்துரை பண்ணக்கூடாது. யாராவது பரிந்துரை பண்ணவர்களை வந்து கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அது வந்து அரசாங்கத்தால கொலீஜியத்துக்கிட்ட கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இஃப் ஆஃப்டர் ரீகன்சிடரேஷன் மீண்டும் பரிசீலனை பண்ண பிறகு மறுபரிசீலனை பண்ண பிறகு ஒருமித்த கருத்தாக அதே பெயர் மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டால் அவரை கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்க்கான ப்ரொசீஜர். ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டிடியூஷன் என்ன, அவர்களோட அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ரிமூவல், ஜட்ஜை ரிமூவ் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர், அவர்களுடைய சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.